அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பர்டிகுலராக +2 படிக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த கோர்சஸ்க்கு அவங்க எப்படி செலெக்ஷன் அதாவது அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ, இது மாதிரி பல்வேறு வகையான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பர்டிகுலராக பார்க்கக்கூடிய யூனிவர்சிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் போரூருங்கிற ஊரில் இருக்குது. ஸோ இவங்க ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலையுமே வச்சிருக்காங்க. ஸோ இவங்க மெடிக்கல் எஜுகேஷனுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ். ஸோ இவங்க என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் மூலமாக இவங்க அலைடு ஹெல்த் சயின்சஸ், அதாவது அலைடு ஹெல்த் சயின்சஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்டியாக் டெக்னாலஜி, ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி, ரேடியோ தெரபி, கிளினிக்கல் நியூட்ரிஷன், மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட், ஆப்டோமெட்ரி, இது மாதிரி பல்வேறு வகையான அலைடு ஹெல்த் சயின்சஸ் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுமாதிரி ஏஎஸ்எல்பின்னு சொல்லுவாங்க, பிஏஎஸ்எல்பி கோர்சஸ், அதுமாதிரி பயோமெடிக்கல் சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் சயின்சஸ், பிஎஸ்சி மெடிக்கல் டெக்னாலஜி, அதுமாதிரி இன்ஜினியரிங் அண்ட் இன்ஜினியரிங் கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளைடு சைக்காலஜி கோர்சஸ், ஃபார்மசியில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டி, பி ஃபார்ம், நர்சிங்கில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பேசிக் நர்சிங், பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பப்ளிக் ஹெல்த், கிளினிக்கல் ரிசர்ச், ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சயின்சஸ், மேனேஜ்மெண்ட் சயின்சஸ், இது மாதிரி பல்வேறு வகையான கோர்சஸ், பல்வேறு வகையான ஸ்கூல்ஸே இவங்க நடத்திட்டு இருக்காங்க. அதில் பர்டிகுலராக நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தட் மீன்ஸ் ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் சார்பாக அவங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸும் நடத்துகிறாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி கீழே தான் வரும், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வராது. சரிங்களா? அவங்க இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஐஓடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ், அதேமாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மெடிக்கல் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இசிஇ, இந்த 5 கோர்ஸையுமே இந்த யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி செலெக்ஷன் அட்மிஷன் ப்ராசஸ் செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது நடத்துகிறாங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா, www.sriramachandra.edu.in அப்படின்னா www.sret.edu.inங்கிற வெப்சைட்ஸில் நீங்கள் போய் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ₹1000 சொல்லியிருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன்ங்கிறது என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு February 9th ஓப்பன் ஆகுது. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா May 11 சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டை நீங்கள் 16ஆம் தேதி May 16ஆம் தேதி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்லி ஃபார் அண்ட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது 19ஆம் தேதி நடக்குது, May 19 நடக்குது. அதர் கோர்சஸ் அலைடு ஹெல்த் சயின்சஸ், ஃபார்மசி, அந்த நர்சிங், அந்த கோர்சஸ்க்கு அதுக்கு தனியாக ப்ராஸ்பெக்டஸ் இருக்குது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இவங்க பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ் கம்பல்சரி படிச்சுக்கணும், ஒன்று கெமிஸ்ட்ரி இல்லைங்கிற பட்சத்தில் பயாலஜி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஃபீஸுங்கிறது 1 இயர்க்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ₹2,60,000 காலேஜ் ஃபீஸாக இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றின தகவல்கள் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு 120 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் அவங்க அவங்களோட ப்ரௌச்சர்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த அட்மிஷன் ப்ரௌச்சர்லேயே மாடல் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பியூர்லி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி மட்டும்தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ்ங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபார் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோர்சஸ் லைக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைடு ஹெல்த் சயின்சஸ்க்குமே அதை பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனது ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அவங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டின்ஸுங்கிறது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இல்லைன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலேருந்து அவங்க கேள்விகள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹால் டிக்கெட்டை 16ஆம் தேதி May 16 டவுன்லோட் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸுமே அவங்க இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் 120 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 120 கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம வந்து அட்டன் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எக்ஸாம் சென்டர்ஸ் சென்னையில் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி பற்றின தகவல்கள். உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட மேலும் தகவல்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் டேரெக்டாக அந்த யூனிவர்சிட்டியில் வெப்சைட்டையே இல்லைன்னா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய டேரெக்டாகவே போய் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பெற்றோர்கள் திரும்பி எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு யூனிவர்சிட்டி, எந்த ஒரு காலேஜை பற்றின தகவல்கள் வேணாலுமே நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த யூனிவர்சிட்டியோ அந்த காலேஜஸையோ வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றின தகவல்கள், யூனிவர்சிட்டிஸ் பற்றின தகவல்கள், கல்லூரிகள் பற்றின தகவல்கள், கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் தெரிஞ்ச +2 படிக்கிற மாணவர்கள், பெற்றோர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.